வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். பிரச்சனை என்னன்னு தெரியுமா? பிரச்சனைனா என்னன்னு தெரியுமாவா? பிரச்சனை மட்டும் தானே எனக்கும் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ங்க. எல்லாமே எது ரிலேட்டட்னு நினைக்கிறீங்க? வெயில் தான் அடித்து நொறுக்குறாங்க. க்ளவுடியாக தான் இருக்குது. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஊமை வெயில், அந்த மாதிரி தான் இருக்குது. ஊமை விழிகள்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி இது என்னடாண்ணா பொழந்து தள்ளுதுங்க. இப்போ பாருங்க, டைம் வந்து நைட்டு 7:45 இந்த ரூமில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா குளராக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த என்வரான்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபோன்ஸு ரொம்பவே வியர்டாக பிஹேவ் பண்ணுது. ஓவர் நைட் சார்ஜிங் போட்டால் முன்னெல்லாம் ஃபோன்ஸ் என்ன ஆகும், நிதானமாக சார்ஜரி காலையில் நிம்மதியாக வந்துட்டு எப்போ அந்த அடாப்டிவ் சார்ஜிங் மாதிரி நம்ம எப்போ அதை யூஸ் பண்ணுவோன்னு அதுக்கு தெரியுமோ அதுக்கு ஒரு 1 hour முன்னாடி திரும்ப சார்ஜிங் ரெசியூம் ஆகி அந்த 80லேருந்து 100 ஆகும். இப்போ அப்படிலாம் ஆக முடியல. நம்மளால் ஒருத்தங்க இருக்கான், பொறுங்க காட்டுறேன். அவனை பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்றும் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏறுறான் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கான். இப்போ கூட வாமா இருக்கிறான். இத்தனைக்கும் ஒரு 30 வாட் பிரிக்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எதில் கனெக்ட் பண்ணாலும் 20 வாட் பிரிக்கில் கனெக்ட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா வாமா தாங்க இருக்கான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்தா முன்னெல்லாம் நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக இந்த டெக் எந்தூசியாஸ்ட் அண்ட் தட் டூ பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம் என்ன பேசுவோன்னா, மச்சான் பரவாயில்லடா, ரொம்ப ஸ்லோவாக சார்ஜர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபோனோட பேட்டரியோட ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணணும். ஃபோனோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் வந்து ரேபிட் ஹீட்டிங் அண்ட் கூலிங்குள்ளே போயிட்டே இருந்ததுன்னா காம்பனன்ட்ஸ்க்கும் ஏஜிங் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா, நம்ம வந்து பர்பஸ் இருக்குது, நான் எடிட் பண்ணுறேன், டிவைஸ் ஹீட் ஆகுது, லாஜிக் இருக்குது. எனக்கு கேம் விளையாட ரொம்ப பிடிக்கும், இருக்கலே கிராஃபிக் இன்டென்சிவ் கேம் ஆடுறேன், அதனால் டிவைஸ் ஹீட் ஆகுது, லாஜிக் இருக்குது. எதுவுமே இல்லை, சும்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், டிவைஸ் ஹீட் ஆகுது. அண்டு ஒரு டிவைஸ் 2 டிவைஸ் இல்லைங்க, எல்லா டைப் ஆஃப் டிவைஸஸுமே ஹீட் ஆகுது. இப்போ இந்த வீடியோ வந்து 15 Pro Maxல எடுக்கிறேன். அதோட டைட்டானியம் ஃப்ரேம்க்கு அதுக்கும் ஐயோ, நான் அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிப்பேன்ல, இந்த செஷன்லாம் ஃபுல்லாக முடிப்பேன்ல. 1 hour வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் அது மேலே சும்மா கன் எடுத்து அடிச்சிங்கன்னா 45லேருந்து 48 டிகிரி வரைக்கும் போகுதுங்க. பகலில் ஒரு 2 மணி அந்த மாதிரி அளவில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னு வைங்களேன். 15 Pro Max மேலே கன் எடுத்து அடிச்சோன்னா 48 டிகிரிஸ் போகுது. என்னது வீடியோ எடுத்ததுனால. மற்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கதறிடுது. நிறைய ஃபோன் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான சினாரியோக்குள்ளே போகும்போது FPS ட்ராப் ஆகுது, வீடியோவோட ஓவரால் பிட்ரேட் அண்ட் குவாலிட்டி ட்ராப் ஆகுது. அப்புறம் ஒரு கண்டிஷனுக்கு மேலே அதால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா கேமராவை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்குது. தெர்மல் வார்னிங் காமிச்சிட்டு போயிடுது. எவ்வளோ டிவைசஸ் தெரியுமா, ரொம்ப கோலராக தான் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, இதை காப்பாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போதைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்டர்னல் ஆக்சசரிஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம், கூலிங். இருந்தாலும் எவ்வளோ பேர் வந்து இது எல்லா சினாரியோலையும் யூஸ் பண்ண முடியும், எல்லா சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கும் தனியாக பவர் கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட வந்து சப்போஸ் ஒரு 100 வாட்டோ இல்லாட்டி 200 வாட்டோ ஏதோ ஒரு பிரிக் வச்சுருக்கீங்கன்னு வைப்போம். அதுலேருந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அவுட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் ஒரு பக்கம் வந்து ஒரு 45 வாட் 50 வாட்டில் ஏறுது, ப்ளஸ் இதுக்கு ஒரு 27 வாட் தேவை. அப்போ ஓகே. பட் சிங்கிளாக ஒரு பிரிக் வச்சுருக்கோம், இல்லாட்டி வந்து ஆஃபீஸ் லேப்டாப்லேருந்து ஒரு கேபிளை போட்டு. ஆனால் ஐடியில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் பாவம், ஆஃபீஸ் லேப்டாப்பில் வந்து வேறு ஏதாவது டிவைஸை கனெக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சஸ் டினைடுன்னு இருக்கும். ப்ளஸ் அட்மினுக்கு யாருக்காவது போய் இந்த மாதிரி இவர் வந்து இந்த டிவைஸில் அன்ஆத்தரைஸ்டாக இந்த டிவைஸ் அதை வேறு ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்னு வந்து அப்புறம் நமக்கு வார்னிங் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆஃபீஸ் சினாரியோ வேறு தான். ஸோ தனியாக நீங்கள் பிரிக் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். அண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிலருக்குலாம் பரவாயில்ல, அங்கே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் அந்த என்வரான்மெண்ட் வந்து ஒரு 23 டிகிரிலேருந்து 22 டிகிரியில் இருக்கும். ஸோ உங்கள் டிவைஸை நீங்கள் அங்கே சார்ஜ் பண்ணுறதுனால உங்கள் டிவைஸ் வந்து சேஃபாக தான் ஃபீல் ஆகும். பட் மற்றவங்களுக்கு நிலமை தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஓவர் நைட் சார்ஜும் பண்ண முடியல, பகல்லையும் சார்ஜ் பண்ண முடியல. அதை வீட்டு என்வரான்மெண்ட்டில் பண்ண முடியல, ஏர் கண்டிஷன்டு என்வரான்மெண்ட்டில் தான் பண்ண முடியுது. இப்போ ஹரியோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பேன். அவன் கூட Pixel 7 வச்சுருக்கான். திடீர்னு ஒரு மாதிரி அன்யூஷுவலாக அது பிஹேவ் பண்ணதுக்கப்புறமா என்னென்னா ஸ்டட்டர் ஆகி அப்புறம் பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே எனக்கு பயமாயிடுச்சு, என்னடா இது போயிடுச்சா, போர்டு எகிரிடுச்சா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பட் அதெல்லாம் எதுவும் ஆகலை, ஃபோன் நார்மல் ஆகிடுச்சு. பட் டெம்பரேச்சர் ஆஃப் த டிவைஸ் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்குது. இந்த என்வரான்மெண்டல் ஃபேக்டர்னால தான் ஃபஸ்ட்டு அது நடக்குது. ஸோ பையன் என்ன பண்ணிட்டான் திரும்ப, எமர்ஜென்சிக்கு ஐஸ் பேக் மாதிரி எல்லார் வீட்லேயும் இப்போ தான் வச்சுருக்காங்களே. ஏதாவது காலில் வலி சுளுக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பெரும்பாலும் இந்த ஹாட் பேக்கும் ஐஸ் பேக்கும் தான் எல்லா வீட்லேயும் ஃபேமஸு. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஐஸ் பேக்கை வந்து ஃபோன் பக்கத்தில் வச்சிடுறாங்க. ஐஸ் பேக்கை கீழே வச்சு அது மேலே ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் வச்சு தான் நிறைய ஃபோனை யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். நானே நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தேன், ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரூஷியலான டைமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு மாதம் இப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எல்லா டிவைஸுமே ஹாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இப்போ பாருங்கள், இது கூட இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. 17 Pro Max சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இது வந்து இப்போ என்ன ஹெல்த்தில் இருக்குது, வெறுமனே போட்டு கேமு இந்த மாதிரி விஷயங்களை அடித்ததுக்கே வந்து இதோட ஹெல்த் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது வரைக்கும் 62 சைக்கிள்ஸ் போயிருக்குங்க. 62 சைக்கிள்ஸ் போய் 100% இருக்குது. ஹைலைட் என்னென்னா, இந்த 62 சைக்கிள்ஸில் ஒரு 35 சைக்கிள்ஸ் கிட்ட
நான் இதில் சிம் போட்டு யூஸ் பண்ணும்போது இருந்திருக்கலாம். மற்ற இன்னொரு 30 சைக்கிள்ஸ் கிட்ட சிம் இல்லாமல் தான் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிம் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் வேகமாகவே வந்து இந்த பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நமக்கு சாதாரணமாக தோணலாம், பட் ஃபேக்ட் என்னென்னா நெட்வொர்க் வந்து அவ்வளோ தூரம் பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணுது. நெட்வொர்க் கன்சியூம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன ப்ரோ மொபைல் டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இப்படி ஃபோன் கால் அதிகமாக பேசுகிறோம் அதனாலயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் நெட்வொர்க் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இண்டோர் போகிறீங்க, உடனே என்ன ஆகுதுன்னா 4Gக்கு ஸ்விட்ச் ஆகுது. பட் 4Gயில் ஸ்விட்ச் ஆகிட்டு அங்கேயே இருக்காது, ப்ரிஃபர்டு 5Gன்னு சொல்லிட்டு 5G தேடும். ஸோ இந்த மாதிரியான என்வரான்மெண்ட் அண்ட் அவுட்டோரில் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, அதுவும் மொபைல் டேட்டாலாம் ஆனில் வச்சு அவுட்டோரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சும்மாவே என்வரான்மெண்டல் டெம்பரேச்சருக்கே ரைஸ் ஆகும். இதை தாண்டி மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க, மேப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னும் அதிகமாகுது. இதெல்லாம் பற்றி நம்ம பேசினதே இல்லைங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பேட்டரி ஹெல்த்து, டிவைஸ் ஹெல்த்தை பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேஷுவலாக பேசியிருப்போமே தவிர, இந்த 2026 நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. என்வரான்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது, டெம்பரேச்சர் ட்ராப்பே ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ உங்கள் டிவைஸ்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஏது, அது என்ன மாடல், என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் டைம் இருந்தால். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நான் அதான் ஒரு ட்விட்டரில் கூட ஒரு ட்வீட் போட்டேங்க. 20 வாட் சார்ஜரில் சார்ஜ் போட்டேன். 20 வாட் சார்ஜரில் சார்ஜ் போடுற அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 45 வாட்டில் ஏற ரெடியாக இருக்குது, 65 வாட்டில் ஏற ரெடியாக இருக்குது, இல்லை 80 வாட், 90 வாட், 100 வாட்டில் ஏறுற ஒரு டிவைஸ் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், 20 வாட் பிடியில் போடுறேன். அசால்ட்டாக 20 வாட்டில் அது ஏற போகுதுன்னு வைங்க. ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, அந்த 20 வாட் பிரிக்கில் கனெக்ட் பண்ணால் கூட பொறுமையாக டிவைஸோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக சார்ஜ் ஏறுது. இதுக்கு அதே ஃபோனுக்கு அஃபிஷியலாக பாக்ஸில் வந்து 100 வாட்டில் கனெக்ட் பண்ணால் என்ன, இப்போ கொஞ்சமாக ஸ்லோவாக வார்ம் ஆகி ஹாட் ஆச்சா, அதுபோல் கொஞ்சம் வேகமாக ஹாட் ஆகிடுது, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவது சார்ஜ் ஏறுது. பட் இந்த இடத்துல வந்து ரிசல்ட் என்னமோ, அதாவது நெக்லிஜிபிளான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது எண்டில். இப்போது ஃபாஸ்ட் சார்ஜ் போடும்போது என்ன ஆகிடுதுன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ஃபோன் செம்மையாக சூடாகிடுது. 20 வாட்டில் போடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 7 நிமிஷத்தில் போய் சூடாகுது. ட்விஸ்ட் என்னென்னா, அது 7 நிமிஷத்தில் சூடானாலும் 15% இருந்த ஃபோனு அந்த ஒரு 7 நிமிஷம் கழிச்சு பார்த்தா 20% வரதே பெரிய விஷயமா இருக்கும். பட் இதே 120 வாட்டில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதே ஒரு 7 நிமிஷத்தில் அது 5 நிமிஷத்தில் அதே சூடாகிடுதுன்னு வைங்க. 5 நிமிஷமே வைப்போம், 5 நிமிஷத்தில் அது ஒரு 10% ஏறிடுது. ஸோ அந்த இடத்துல வித்தியாசம் இருக்குது, ரொம்பவே வித்தியாசம் ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆனால் ஹெல்த் இம்பேக்ட் இருக்கும். டிவைஸ் மேலே சொல்கிறேன், டிவைஸோட ஏஜிங் ரிலேட்டடான இம்பேக்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டு, இது ஒரு பக்கமா. அடுத்து யூகேல கூகுள் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. கூகுளோட சப்போர்ட்டு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் வந்து இது ரிலேட்டடான டீட்டெயில் எடுத்து கொடுத்தாங்க. டெலிகிராமில் ஷான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எனக்கு பிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ப்ரோ, நானும் ஒரு லாங் டைம் ஃபாலோவர் தான், நீங்கள் வந்து ரியல் கன்சூமர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் நிலைமையை எதிர்கொண்டேன் எங்கன்னா கஸ்டமர் கேரில், எதுலன்னா கூகுள் யூகேல. எதனால் அப்படின்னா, எனக்கு வந்த பட்ஸ் ப்ரோ 2 ஃபால்ட்டியாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தா அதை வந்து நைட் டைமில் சும்மா வச்சுருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு 20% ட்ரெயின் ஆகுதான். எதுவுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலே 20% கேஸோட பேட்டரி ட்ரெயின் ஆகுதான். ஸோ இது வந்து அன்யூஷுவலாக இருக்குல்ல. அப்புறம் என்ன ஸ்டாண்ட் பை, இப்படி இருந்ததுன்னா எப்படி ஸ்டாண்ட் பை இருக்கும். இப்போ நைட்டு மட்டுமே அவ்வளோ ட்ரெயின் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அப்படி வச்சா 1.5 நாள் 2 நாளில் அப்போ அந்த ஓவரால் அந்த கேஸில் இருக்க சார்ஜ் வந்து 0 ஆகிடும். அப்புறம் அவங்க கிளைம் பண்ணுற மாதிரியான பேட்டரி லைஃப் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இதுதான் நிலமை. ஸோ அதனால் என்ன இருக்குன்னா, இவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது என்ன இருக்குது, அது வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் டெஸ்க்கு போகும்ல, அந்த டெஸ்க்குக்கு போகுது. அதில் பார்த்தா யூகேவோட கன்சூமர் ரைட்ஸ் படி என்னென்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரெமிடி கொடுத்தே ஆகணுமா. ஆனால் கூகுள் சப்போர்ட் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு, அது எல்லாருமே பொதுவாக தானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவர் வந்து ஸ்டாண்டர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எதிர்பார்க்குறாரு. பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கிளிச்சினால, சிஸ்டம் கிளிச்சினால நைட்மேர் வந்து ஒரு நைட்மேருக்கு உள்ள நான் போக வேண்டியதாச்சு. என்னென்னா கூகுள் ஆட்டோமேட்டட் ரீப்ளேஸ்மெண்ட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சான். லாக் ஆனதுனால இவரோட ஆர்டர் இருக்கு இல்லையா, ஆர்டர் ஸ்டேட்டஸ் எரருக்கு போயிடுச்சான். இப்போது சிஸ்டம் வந்து இவரோட ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது. இது இத்தனைக்கும் வாரண்டி பீரியடில் இருக்கிற இது தானே, இப்போ தானே வாங்கியிருக்காங்க, அதில் ப்ராப்ளம். ஸோ ஃப்ரண்ட்லைன் டீம் கிட்ட எஸ்கலேட் பண்ணால் சூப்பர்வைசர் நேம்டு ரூபி அப்படிங்கிறவங்க கிட்டே போயிருக்கு. யாருன்னா ஒரு மேனேஜர். 10 நாளாக ஒன்றுமே நடக்கல, சைலண்ட்டாக இருந்திருக்கு. மேனேஜர் வந்து ஒரு மேனுவல் ஓவர் ரைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் எங்கேயோ லாக் ஆகிடுச்சு, அது வந்து இப்போ வெளில வர மாட்டேங்குதுன்னு இருக்கட்டும். பட் இது வந்து ஒருத்தங்களுக்கு அசைன் ஆகிருக்கு. இப்போ அந்த மேனேஜர் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணணும், இதை வந்து அவங்களாம் மேனுவலாக எடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி நினைக்கல.
கம்ப்ளீட்டாக வந்து கோஸ்டடாக இருந்தது. யார் இவரோட டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே கோஸ்டட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் வந்து அன்ஆன்சர்டாகவே இருந்திருக்கு. எவ்வளோ நாளைக்கு 10 கன்சிக்யூட்டிவ் டேஸில். அப்புறம் ஃபைனலாக அந்த மேனேஜர் எமர்ஜ் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக் பாஸ்டு இமெயிலு அண்டு ஃபோன் காலுக்கு வந்து நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நெகோஷியேட் பண்ண ஃபோன் கால் அவங்க பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தொடர்ந்து நம்மால் வந்து 2 நாள் வெயிட் பண்ணியிருக்காரு. 2 நாளுமே வந்து கால் எதுவும் வரவில்லை. சாட்டர்டேயும் வரல, மண்டேயும் வரல. ஃபைனலாக இமெயில் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனை எதிர்கொள்கிறது இல்லாட்டி இதை ஓவர் கம் பண்ணுறது இம்பாசிபிள். சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டடாக இருக்கிறனால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளால் உடனே என்ன பண்ணியிருக்காரு, இது வேலைக்கு ஆகாது போல, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கடைசியில் தலைவலி வந்தது தான் மிச்சம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக பைபாஸ் பண்ணி டேரெக்டாக எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் கூகுள் சப்போர்ட்டுக்கு போயிருக்காப்புல. அங்கே வந்து ரெகுலர் டயர் 1 ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்ககிட்ட இந்த சுச்சுவேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என் பட்ஸில் இப்படி இருக்குங்க, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேனேஜர் ஒருத்தங்க இதை ஹேண்டில் பண்ணாங்க, 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஏஜென்ட் வந்து மேனேஜர் வந்து ஏதோ இம்பாசிபிள்னு சொன்னாங்களோ, உங்களோட இது வந்து உள்ளே லாக் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஒன்று இல்லை, இல்லாட்டி உங்களோட டேட்டாவே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பிராண்ட் நியூ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து விட்டது. அதுதான் சொல்லியிருக்காப்புல. அப்போ மொத்தம் பெரும்பாலும் இந்த டாப் டேயரில் இருக்கிறவங்கலாம் ஆட்டோமேட்டட் மெயில்ஸோ இல்லாட்டி ஆட்டோமேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ஏஐ ட்ரிவன் மாதிரியான ஒரு சில சிஸ்டம்ஸை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர அந்த சினாரியோ இல்லாட்டி அந்த சீனை எப்படி ஓவர் ரைட் பண்ணுறதுன்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஆச்சுன்னா, இப்போ இந்தியாவிலேயே நீங்கள் வந்து சப்போர்ட் அணுகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னா அங்கேயே நீங்கள் தோண்டு போய் நின்றாதீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப வேற ஒரு வழியில் போய் ரீச் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாப்புல. ஸோ ஆக மொத்தம் என்ன இருக்குது அப்படின்னா இவருக்கு வந்து கொரியர் போட்டு விட்டாங்க. கொரியர் போட்டு விட்டோன்னா புது ப்ராடக்ட் கைக்கு வந்துருச்சு. புது ப்ராடக்ட் கைக்கு வந்ததுக்கப்புறமா பழைய ப்ராடக்ட்டை இவர் அதே இதில் ஷிப் பண்ணி விடுறாரு. அண்ட் அதை வந்து இவரோட சிஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணிட்டாராம், புதுசாக சீல்டாக வந்திருந்தனால. அண்ட் அவர்கிட்ட வந்து சோனியோட WH-1000 XM6 அது இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு போல். ஸோ ஆக மொத்தம் கிஃப்டாக அப்படியே இவர் வாங்கினதே திரும்ப இப்போ கிஃப்டாக அப்படியே சிஸ்டர்கிட்ட போயிடுச்சு. ஸோ அதான் என்ன சொல்கிறாருன்னா கார்ப்பரேட்டில் வந்து எப்பயுமே மேனேஜர்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக் டெம்ப்ளேட்ஸ் மேலேயே தான் ரிலே ஆகிறாங்க. அவங்க முன் வந்து என்ன பண்ண முடியுங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. ஸோ ஆக மொத்தம் நீங்களும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சினாரியோவில் சிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே விட்டுறாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில சொல்யூஷன்ஸ் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம ஆளுங்க சொல்லியிருக்காப்புல. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்தன் திருமாறன், இவர் தான் சொல்லியிருக்கார். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ மொத்தம் அப்போ நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் எதாவது அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு பிளாக் ஆச்சுன்னா நீங்களே வந்து உங்களை அன்பிளாக் பண்ணிக்கிறதுக்கு அதுலேயே லாக் ஆகி நிற்காமல் திரும்பியும் நீங்கள் புது டிக்கெட்டோ இல்லாட்டி வந்து புதுசாக யார்கிட்டயாவது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை பற்றி பெட்டரான ஒரு புரிதல் இருக்குன்னா உங்களோட அந்த கஷ்டமான விஷயத்தை அன்பிளாக் பண்ணி விடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. புதுசாக யாராவது வேலையில் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய்ட்டு இதெல்லாம் நம்ம கேட்கும்போது சில சமயங்கள் அவங்களுக்கு புரியலன்னு வைங்களேன், அப்படியே ஹோல்டில் வச்சுருவாங்க, இல்லாட்டி ப்ராசஸ் ஆகாமல் அப்படியே அங்கேயே வெயிட் பண்ணோம். ஸோ திரும்பியும் நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இனிஷியேட் பண்ணும்போது இதை ஓவர் கம் பண்ணலாம். நீங்கள் ஆனால் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதை தான் நம்மளால் சொல்லியிருக்காப்புல. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். நம்மால் தான் பாக்கெட் எஃப்எம் ஸ்டூடியோ அப்படின்றப்பாப்புல இல்லை கமெண்ட் செக்ஷனில் அவர் தான் அவரோட X8 Pro Max உடன் இருக்கக்கூடிய அனுபவம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சு ப்ரோ, 1.6 GB செக்யூரிட்டி பேட்ச். அப்டேட்டுக்கு அப்புறமா வார்ம் ஃபீல் ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக வார்ம் இல்லாத மாதிரி இல்லை, இன்னும் ஸ்லைட் வார்ம் இருக்குது. ஐயா, வீடியோட ஆரம்பத்தை பார்த்தீங்களா? வார்ம் ஆகாத ஃபோனே இல்லையா. எல்லா ஃபோனுமே இன்றைக்கி என்வரான்மெண்ட்டில் செம்மையாக வார்ம் ஆகுது. அதுவும் நம்ம வந்து சிம் கார்டெலாம் போட்டு யூஸ் பண்ணுறோம், எல்லா ஆப்புமே ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா செம்மையாக வார்ம் ஆகுது. அண்ட் சில சினாரியோஸில் ஹீட் ஆகுது. அண்ட் நம்ம கௌதம் ப்ரோ கிட்ட கேட்ட மாதிரி பேக் லைட்டுக்கும் ஆப்ஷன்ஸ் நிறையா ஓப்பன் ஆகிருக்கு. அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த ஆப்பு யூஸ் பண்ணாலும் அந்த பேக் லைட்டு ஆன் ஆகுது. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க்கும்போது ஏதோ RGB லைட் மாதிரி பின்னாடி ரிங் லைட்டு செமையாக இருக்குது ப்ரோ. அண்ட் நைட் டைமில் இன்னும் சூப்பர். கேமராவில் ஏதோ ஸ்லைட்டாக அல்காரிதம் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பாசிட்டிவ் வேல இருக்குது. கேமராவில் மொத்தம் இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் இந்த பிராண்டுக்கிட்ட. ஆனால் இதில் வந்து பெரிஸ்கோப் இருக்குது 17Tயில். பட் மற்றபடி போக்கோவில் வந்து அந்த ஒரு 50 MP, ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அந்த 50 MP. இப்போது ரெட்மி ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுலேயும் நல்லா இருக்குங்க. ரெட்மியில் வந்து டர்போ 5, அதுலேயும் அந்த ப்ரைமரி சென்சார் வச்சுன்னு அடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஓகே. பட் மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. 8MP அல்ட்ரா வைட் வச்சு என்னத்தை எடுக்கிறது நைட் டைமில். ஓகே. அப்புறம் ப்ரோ, நான் உடைய கேமரா கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக
நல்லா தான் ப்ரோ இருக்குது. அண்டர் 40Kக்கு இது ஸ்லோமோ 1080p 920 fps வரைக்கும் எடுக்குது, மேசிவாக இருக்குது. அண்ட் டைம் லேப்ஸ் டியூயல் வீடியோ, பர்ஸ்ட் ஷாட்டு, அல்டிமேட் ப்ரோ. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 100 பிக்ஸ் வித்தின் 3 seconds எடுக்குது. ஆமாம் ப்ரோ, இதில் கூட என்ன சொன்னாங்கன்னா 100 பிக்ஸுக்கு மேலே எடுக்கும், அண்டர் 7 seconds அதை சொன்னாங்க. இது என்ன ரெட்மி டர்போ 5, அதில் வந்து 100 பிக்ஸ்க்கு மேலே எடுக்க முடியும், 100 பிக்ஸ் கிட்ட எடுக்க முடியும் 7 secondsக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 9500Sனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 8500 ஸோ அதனால் அந்த வித்தியாசம் பார்க்க முடியுது. ஓகே, நானே செக் பண்ணி பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது. மேபி அதை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கலாம். செல்ஃபி ஓரளவுக்கு ஓகே, லெஸ் கம்பேரிங் டு அதர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ். ஒயிட் ஆங்கிள் எதுக்கு இருக்குன்னே தெரியல ப்ரோ, ஒரு வாட்டி கூட நான் யூஸ் பண்ணல. அப்புறம் பர்ஃபார்மன்ஸு அட் பீக், மெயினாக மல்டி டாஸ்கிங் அட் டைமு 5 apps வித் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணாலும் சுத்தமாக லேக் இல்லை. கேமிங்க்கு எல்லாம் செமையாக இருக்குது. மெயினாக டச் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக யூனிக்காக இருக்குது. லைக் நான் இந்த மாதிரி வேறு எந்த ஃபோன்லேயுமே பார்க்கல. என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ண OnePlus 15R, போக்கோ F7, ரியல்மி GT7, அப்புறம் விவோ T3 Ultra, iPhone 16 Plus, இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கும்போது. ஆனால் எந்த ஃபோன்லேயுமே இந்த X8 Pro Max அளவுக்கு டச் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஏதோ பண்ணியிருக்காங்க ப்ரோ, இந்த 8500 இருக்கட்டும் இல்லை 9500 இருக்கட்டும், கேம் டர்போ இருக்கு இல்லையா, கேம் டர்போவில் ஏதோ ஒன்று அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக டச் சாம்பிளிங் வந்து உங்களுக்கு 480 Hz இருக்கும். பட் அந்த கேம் டர்போ வழியாக போனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2000 Hzக்கு மேலே கொண்டு போகிறாங்க. ரொம்ப குவிக் ரெஸ்பான்ஸ் இருக்கணும், நம்ம பண்ணுறதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ்லாம் டக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2000 Hzக்கு மேலே போகுது. அதுதான் ரீசன் நினைக்கிறேன். ஹாப்டிக்கு இது அடிக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. மெயினாக டைப்பிங் பண்ணும்போது அந்த ஹாப்டிக் ஏதோ பட்டன் டச் பண்ணுற ஃபீலில் இருக்குது. லைக் ஃபிங்கர் டிப்பில் அந்த ஹாப்டிக் ஃபீல் ஆகுது ப்ரோ. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவேன், ஆனால் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபிங்கர் டிப்பில் அந்த ஹாப்டிக் ஃபீல் ஆகுது ஒரு பட்டனையும் கிளிக் பண்ணும்போது. சவுண்டு மேசிவ். இதை பற்றி எத்தனை வாட்டி பேசுகிறதுன்னு தெரியல. நிஜமாகவே சவுண்டு X8 Pro Maxில் க்ரேஸியாக இருக்குது. வால்யூம் பூஸ்ட்டும் பட்டையை கிளப்புது. நிஜமாக வால்யூம் பூஸ்ட் ஆனாலுமே வந்து உங்களுக்கு லவுட்னஸ் செமையாக இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல விஷயம் என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இல்லை. டிஸ்பிளே எனக்கு எல்லாம் பிடிச்சி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுற நிறைய வாட்டி ஃபோன் மட்டில் படும் அண்டு மைனர் ஸ்டோன் டிஸ்பிளேயில் படும். நான் ஸ்க்ரீன் கார்டு போடாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் டிஸ்பிளேயில் மைனர் ஸ்க்ராச்சஸ் நிறையா இருக்குது. நார்மல் யூஸில் சுத்தமாக தெரியாது, ஆனால் அவுட்டோர் சன்லைட்டில் இந்த டிஸ்பிளேயில் பார்க்கும்போது இந்த மைனர் ஸ்க்ராச்சஸ் விசிபிள் ஆகுது. எஸ், அப்போ தான் விசிபிள் ஆகும். இருக்கலே பிரைட் லைட் சினாரியோஸில் பார்த்தா தான் விசிபிள் ஆகும். இதேமாதிரி நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கீங்க, வேறு எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் இருந்ததுன்னா விசிபிள் ஆகும். பேட்ரி டெய்லி ஃபுல் டே யூஸ் பண்ணுறேன். லைக் யூடியூப்பில் மியூசிக் போட்டு ஃபோனை லாக் பண்ணிவிடுவேன். லைக் 10 hours per day மினிமம் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும். ஸ்க்ரீன் ஆன் வந்து ஒரு 7 hours மேலே SOTயும் வந்துடும். லைக் அதர் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18+ hours இன்க்ளூடிங் ஸ்க்ரீன் ஆன் அண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் டாஸ்க். சப்போஸ் பேக்ரவுண்ட் டாஸ்க் இல்லைனா 12+ hours SOT வருது. கம்பல்சரியாக வந்துடும். அதுவும் 100லேருந்து 10% வரைக்கும் யூஸ் பண்ணும்போது 90% கன்சம்ஷனில் உங்களுக்கு மல்டிடாஸ்கிங் ரொம்ப அதிகமாக நீங்கள் புஷ் பண்ணலன்னா 12 hours SOT வருதுங்கிறாரு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அப்பாவோட விவோ Y400 23Kக்கு வாங்கினது கம்ப்ளீட்டாக லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது கால் வந்தால் ஸ்டக் ஆகுது. டியூரிங் கால் வாய்ஸ் ப்ராப்ளம் நிறையா இருக்குது, நெட்ஒர்க் இஷ்யூ அண்ட் கேமரா சுத்தமாக நல்லா இல்லை. அப்பா என்கிட்ட அடிக்கடி கேட்குறாரு, இந்த ஃபோன் ஹேங் ஆகுது, ரொம்ப யூஸ் பண்ண ஓவர் ஹீட் ஆகுதுன்னு. அவருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது, அதில் இருக்கிறது வெறும் 4th Gen ப்ராசஸர் தானே, அண்ட் அந்த ஃபோன் 10Kக்கு கூட தேராதுன்னு அவரால் தாங்க முடியாது. அண்ட் ஒன் மோர் இன்சிடெண்ட், எங்கள் கசினுக்கு இப்போ ஃபோன் வாங்க ஷோரூமுக்கு போனோம். அப்போ காலில் இருந்த அவங்க கிட்ட 25Kக்குள்ளே ஒரு நல்ல கேமரா ஃபோன் வேணும்னு கேட்டாங்க. அவங்க ஒரே ஃபோன் தான் அந்த பட்ஜெட்டில் நல்லா இருக்கும்னு சொல்லி ரியல்மி C85 தான் சொன்னாங்க. நானும் அதை க்ரோமில் செக் பண்ண மண்டை காஞ்சிடுச்சு. போக்கோ C85ல் 11,500க்கு இருக்குது. இதை எப்படிடா மனசாட்சியே இல்லாமல் கேமரா ஃபோன் 25,000க்கு விற்கிறீங்கன்னு தோணுச்சு. அப்புறம் வேறு ஃபோன் மாடல் எல்லாமே கேட்டால் அவங்கக்கிட்ட எந்த விவோ, ஓப்போ, OnePlus மாடலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்னு கசின் கிட்ட பேசி 30 to 35K கிட்ட அவங்க ஒரு லிஸ்ட்டு சொன்னாங்க. ரியல்மி 16, விவோ Y400 Pro, ஓப்போ F33 எக்ஸட்ரா. அப்புறமா இந்த ஃபோன்ஸ்லாம் பற்றி எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். மனசே உடஞ்சி போச்சு. 4 மாதம் பேக் தான் எவ்வளோ நாளில் ஃபோன் இருந்துச்சு 25,000க்கு. ஆனால் இப்போ ஒரு பிராண்ட்லேயுமே மேசிவாக இருந்த ஃபோன்லாம் இப்போ வந்து சூப்பர் ஸ்பெக் இருந்ததெல்லாம் வாங்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. மோட்டோ Edge 70 28Kக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டேன், இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்.
அவங்க இப்போது டிகிரி போகிறாங்க அண்ட் அவங்க ஃபீமேல்ஸோ அந்த ஸ்லிம் அண்ட் வெயிட்லெஸ் அவங்களுக்கு செட் ஆகும்னு நினச்சேன். டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். இப்போ ரீசெண்டாக 42Kக்கு வாங்க முடியும்னு இன்க்ளூடிங் கார்டு ஆஃபரில் நிறைய பிராண்டோட மொபைல் ப்ரைஸ் ஏற்றுறாங்க. லைக் iQOO 15R 12-56 ப்ரைஸ் வந்து இப்போது 53K, OnePlus 15R 12-56 இப்போ 51K. iQOO 15R இவ்வளோ தூரம் ஏறிடுச்சா? OnePlus Nord 6 36Kல இருந்துச்சு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. இப்போ பார்த்தா 8-56 45K அண்ட் 12-56 51K. இந்த ப்ரைஸுக்கெல்லாம் பார்க்கும்போது போக்கோ எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. ப்ரீவியஸ் போக்கோ யூசர்ஸ்லாம் இந்த ஃபோனோட வார்ம்னஸை ஒரு இஷ்யூ ஹெவியாக இருக்கிற நியூ காமர்ஸ்க்கெலாம் போக்கோ X8 Pro Maxலாம் லைட்டாகவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அவங்க எல்லாம் போக போக பழகிடும். அப்டேட்டில் கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை நான் எப்படி சொல்கிறேன்னா என்னோட 6 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஏன்னு தெரியல, உங்கள் சேனல் சில சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் இதை வந்து இந்த ஃபோனை பற்றி கவர் பண்ணுறாங்க. மற்றபடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க யாருமே வந்து இதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு ஷார்ட்ஸோ இல்லாட்டி ஒரு வீடியோ கூட போடலையா? தான் இந்த ஃபோனை கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபோன் போக்கோ பிராண்டுன்னு ஒன்று இருக்கிறத பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. அது தெரில ப்ரோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரிஃபரன்ஸ். ஓகே, கேமரா சாம்பிள் கொடுத்துருக்கீங்களா? போடு, பரவாயில்லையே. ஒய்லட் கார்பெண்டர் பி உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்து போஸ்ட் கொடுத்துருக்கா? செம ப்ரோ. இப்போ தான் எனக்கு வந்து 3.0.302 வந்திருக்கு ரெட்மி டர்போவில். போடு, மல்டி டாஸ்க்லாம் பண்ணுறாரு எங்காலு. லைட்ஸுக்கும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இங்கே வந்திருக்கு. யார் இந்த குழந்தைகள்? பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் நைட்டு ஃப்ளாஷ்லாம் வச்சு எடுத்தது கூட நல்லாயிருக்கு. வாவ், நிறையா குட்டி பாப்பாஸ் க்யூட்டாக இருக்காங்க. நைஸ், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சூப்பர் ப்ரோ, நல்ல ஒர்க். கிராஜுவலாக நீங்கள் வந்து இன்னும் இந்த கேமராவில் பெட்டரான ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபுராணி. பார்க்கலாம். பை.